ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான வேலையை பற்றின தகவல் தான் வந்து பார்க்க போகிறோம். அதாவது தேனி மாவட்ட சத்துணவு துறையில் உங்களுக்கான வேலைவாய்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. இப்போ அந்த வேலைக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இது தேவையான எலிஜிபிலிட்டி என்ன, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, அதாவது தேனி மாவட்டத்தில் 106 சமையல் உதவியாளருக்கான வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ அந்த 106 வேக்கன்சியுமே ஒவ்வொரு பள்ளியிலையும் எவ்வளோ வேக்கன்சி இருக்குது, எந்த இன்னர்ஸ் வச்சு எந்த கம்யூனிட்டியை அப்ளை பண்ணலாம், எந்த ரிசர்வேஷன் அப்ளை பண்ணலாம், இதுக்கான ஃபுல் டீட்டெயிலை உங்களுடைய ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் அல்லது பிடிஓ அலுவலகம் அல்லது வந்து கலெக்டர் ஆஃபீஸில் நோட்டீஸ் போர்டில் ஒட்டி வைப்போம். அங்கே நீங்கள் போயிட்டு உங்கள் தாலுக்கில் எந்தெந்த ஸ்கூலில் வேக்கன்சி கொடுத்துருக்காங்க அதெல்லாம் நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்க அப்படின்றது அறிவிச்சிருக்காங்க. ஸோ சேலரியை பொறுத்த வரைக்கும் 3000 ரூபாய் சேலரி கொடுக்குறாங்க. ஏஜ் மட்டும் பொறுத்த வரைக்கும் 21 வயசுலேருந்து 40 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணுங்கள். ஒன்லி பெண்கள் மட்டும்தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ முக்கியமான இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்தா, நீங்கள் இருக்கிற இடத்துலேருந்து 3 கிலோமீட்டருக்குள்ளே வேக்கன்சி இருந்தால் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். அதுக்கு மேலே போகுது அப்படின்னா அப்ளை பண்ண முடியாது. பெண்கள் மட்டும்தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் 10th பாஸ் ஆனவங்க, ஃபெயில் ஆனவங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்க பாருங்கள், அது டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துரு. அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் இருக்க பாருங்கள், அங்கே வந்து சப்மிட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ லாஸ்ட் தேதி எல்லாமே கொடுத்துருக்காங்க பாருங்கள், 26/4/2025 அதான் உங்களுக்கான கடைசி தேதி. அதுக்குள்ளே அப்ளை பண்ண பாருங்கள். அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட எந்த மாதிரி டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்குன்னா, டிசி, 10th மார்க் ஷீட், அதுக்கப்புறம் குடும்ப அட்டை, இருப்பிட சான்று, ஆதார் அட்டை, ஜாதி சர்டிஃபிகேட், அப்புறம் ஸ்பெஷல் கேட்டகரியா இருக்கீங்க, விதவை, கணவனால் கைவிடப்பட்டோர், மாற்றுத்திறனாளியாக இருக்கீங்கன்னா அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே சென்ட் பண்ணுங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி, மிஸ் பண்ணாத அப்ளை பண்ணுங்கள். இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.